அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டத்தை தொடங்கி இருக்குது அப்படின்னு உலக பாதுகாப்பு வல்லுநர்கள் இப்பொழுது சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நண்பர்களே, யாருமே எதிர்பாராத ஒரு வித்தியாசமான போர் யுக்தியை இப்பொழுது ரஷ்யா கையில் எடுத்திருக்குது அப்படின்னும், அதனால இப்பொழுது கடந்த சில நாட்களாக யுக்ரைன் திணறிக்கிட்டு வருது அப்படின்னும், யுக்ரைன் தன்னுடைய நிலப்பரப்பை வேக வேகமாக அதிக அளவில் இழந்து வருது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு எட்டி இருக்குது. ரஷ்யாவுடைய இந்த டிஃபரண்ட் கேம் பிளான் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை தட்டி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, கடந்த 48 மணி நேரமாக ரஷ்ய யுக்ரைன் பகுதியிலிருந்து வெளிவருகிற செய்திகள் எல்லாமே ஒரு சார்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும். என்ன அப்படின்னா, ரஷ்ய படைகள் ஒரு வித்தியாசமான யுக்தியை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்பொழுது தான் யுக்ரைன் உணர்ந்திருக்குது அப்படின்னும், இதனால இப்பொழுது ரஷ்ய படைகள் வேக வேகமாக யுக்ரைனுக்குள்ள முன்னேறி வர்றாங்க அப்படிங்கிற செய்தியும் தான் அது. ரஷ்ய யுக்ரைன் போர் தொடங்கி 2 வருடங்களுக்கு மேலான நிலையில ரஷ்யாவை எப்படியாவது நிலைகுலைய செய்ய வேணும் அப்படின்னு யுக்ரைன் திட்டமிட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணமும் ஒன்றுண்டு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் வருகிற ஜனாதிபதி தேர்தல் தான் காரணம். ஒருவேளை அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிச்சாரு அப்படின்னா யுக்ரைனுடைய ஃபண்டிங்கை அறவே நிறுத்திடுவேன், முழுமையாக நிறுத்தி விடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால அங்கே இப்போ ஜோ பைடன் இருக்கார் இல்லையா, அவர் சௌரியத்துக்கு ஃபண்டிங் கொடுக்குறார் இல்லையா, அதனால ஜோ பைடனுடைய காலகட்டத்திலேயே இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு திட்டமிட்டாரு. அந்த திட்டத்தின் ஒரு படியாக தான் ரஷ்ய படைகளுடைய ஃபோக்கஸை கலைக்கணும், அவங்கள வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும், அவங்களுடைய அந்த ஸ்திரத்தன்மையை நிலைத்தன்மையை குலைக்கணும் அப்படின்னு முடிவு செய்து தான் யுக்ரைன் வந்து ஒரு அஃபென்சிவ்ல இறங்குச்சு. 2 ஆண்டுகளுக்கு மேலாக டிஃபென்சிவ்லயே இருந்த யுக்ரைன் முதல் முறையாக ரஷ்ய எல்லைக்குள்ள தன்னுடைய படை அனுப்பி ரஷ்யாவுடைய ஒரு 1150 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ள அந்த கர்ஸ்க் பிராந்தியம் முழுவதையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்தது. 2ஆம் உலக போருக்கு பிறகு முதல் முறையாக ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய நிலப்பரப்பு இழப்பு இதுதான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு இது பெரிய இடியாகவே வந்தது. ஆனா யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எதிர்பார்த்த மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டின் ஆடி போகல. அவர் என்ன லேசுப்பட்டாலா? பழைய கேஜிபியாலே சோவியத் ரஷ்யாவுடைய அந்த பயங்கரமான கேஜிபி அமைப்பு இருக்குது இல்லையா, நம்ம ரா அமைப்பு மாதிரி அவங்களுடைய உளவுத்துறையின் பேரு கேஜிபி. அந்த கேஜிபி அமைப்பிலே வளர்ந்து மேலே வந்தவர் புட்டினை. அவர் வகுக்கிற அந்த போர் ஸ்ட்ராட்டஜியே வேற அப்படிங்கிறாங்க. அதை நிரூபிக்கும் விதமாக தான் அவர் யுக்ரைனுடைய அதிபருடைய ஸ்ட்ராட்டஜியை தவிடுபொடியாக்கும் வண்ணமாக வேறொரு எதிர் ஸ்ட்ராட்டஜியை வகுத்தாரு. அதன்படி அவர் தன்னுடைய படைகளுக்கு கட்டளையிட்ட முதல் கட்டளையே என்ன தெரியுமா? ஸ்ப்ரெட் அவுட் ஆகாதீங்க. நம்ம நாட்டுக்குள்ள கொஞ்சம் நிலப்பரப்பை யுக்ரைன் வந்து பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம், அதை எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க வந்து வழக்கம் போல கிழக்கு பகுதியில், யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் புகுந்து அடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் அந்த கிழக்கு பகுதிகளுக்கு மேலும் படைகளை அனுப்பினாரு புட்டின். இதனால யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் போர் பயங்கர தீவிரமாயிருச்சு. கடந்த 2.5 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு இப்பொழுது பயங்கர தீவிரமான போரை செய்ய தொடங்குச்சு ரஷ்யா. ஒரு பக்கம் போரை தீவிரப்படுத்திய ரஷ்யா இந்த பக்கம் சும்மா இருந்ததுன்னு நினைச்சிங்களா? இல்லை. கர்ஸ்க் பகுதியை பிடிச்ச யுக்ரைன் தான் ரொம்ப புத்திசாலிங்க நினைப்பில் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, கர்ஸ்க் பகுதிக்குள்ள வரக்கூடிய 3 பெரிய பாலங்களை இடிச்சு தள்ளினா. இந்த கர்ஸ்க் பகுதியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்ஸ்க் பகுதியை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடுது நண்பர்களே. அந்த ஆற்றை கடந்து தான் ரஷ்ய படைகள் இந்த கர்ஸ்க் பகுதிக்குள்ள வர முடியும். இந்த பகுதியை பிடிச்சிட்டு இந்த ஆற்றை கடக்குகிற அந்த 3 பாலங்கள் இருக்குது, அந்த 3 பெரிய பாலங்களையும் தகர்த்துட்டா ரஷ்ய படைகள் வர முடியாது அப்படின்னு கணக்கு போட்டது யுக்ரைன். ஆனால் ரஷ்யாவுடைய கேம் பிளானே வேற. அவங்க
பாலத்தையும் எதிர்பார்க்கல, ஒன்னத்தையும் எதிர்பார்க்கல. கரைக்கு அந்த பக்கமே நிக்க சொல்லி நம்ம ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன உத்தரவிட்டார்னா, கரைக்கு அந்த பக்கமே நின்றுக்கிட்டு நீங்க ராக்கெட்டு, ஏவுகணை, ட்ரோனு வச்சு ஆடிங்கடா அப்படின்ட்டார். அதற்கு முன்பாக கர்ஸ்க் பகுதியில் இருக்கிற ரஷ்ய மக்களை பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேறவும் சொல்லிட்டாரு. இதனால அந்த கர்ஸ்க் பகுதியில் இப்பொழுது பெரும்பாலாக அங்கே இருக்கிறது யுக்ரைனுடைய படைகள் தான். இந்த எதிர் தாக்குதல்களில் வானத்திலிருந்து தாக்கிய ட்ரோன்கள், ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் இருக்குது இல்லையா, இந்த தாக்குதலில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 10,500க்கும் மேற்பட்ட யுக்ரைனிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, யுக்ரைன் படைக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறிவிட்டது. யுக்ரைன் படையில் இப்பொழுது போரிடுவதற்கு, அந்த பகுதியில் போரிடுவதற்கு ஆள் இல்லைன்னு சொல்லி யுக்ரைன் மக்கள்ல ஆண்கள்லாம், திடகாத்திரமான ஆண்கள் எல்லாரும் நீங்க உடனடியாக போருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களை எல்லாம் போருக்கு அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு யுக்ரைன் இப்பொழுது தள்ளப்பட்டுருச்சு. யுக்ரைனுடைய படைகளும் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டதுனால யுக்ரைனால தன்னுடைய கிழக்கு பகுதியை டிஃபெண்ட் பண்ணவும் முடியல. அதுவும் இப்பொழுது ரஷ்ய படைகள் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு பயங்கர ஆக்ரோஷமான தாக்குதல்களை யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியில், குறிப்பாக சொன்னோம்னா டொனெட்ஸ்க் பகுதியில் பண்ணிட்டு வராங்க. இதனால யுக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்பு நண்பர்களே. பூமி மட்டுமல்ல, ஆட்களையும் தன்னுடைய இராணுவத்தினரையும் மிகப்பெரிய அளவில் இழந்திருக்குது. இப்படி ஒரு ரஷ்ய தாக்குதல் நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எங்களை நிலைகுலைய செய்திருச்சு ரஷ்யா அப்படின்னு முதல் முறையாக யுக்ரைனுடைய ராணுவ தளபதி பேட்டி அளிச்சிருக்கிறாரு. ரஷ்ய படைகளை அலற விடலாம் அப்படின்னு திட்டமிட்ட யுக்ரைனுடைய திட்டம், யுக்ரைனுடைய அதிபரான, முன்னாள் நடிகரான, காமெடி நடிகரான ஜெலன்ஸ்கியுடைய திட்டம் இப்பொழுது உலகமே பார்த்து கேலி கிண்டல் பண்ணுகிற அளவுக்கு பெரும் தோல்வியை அடைஞ்சிருக்குது நண்பர்களே. யுக்ரைன் ரஷ்யாவை நிலைகுலைய செய்யலாம்னு நினைச்சா அதற்கு நேர் மாறாக இப்பொழுது யுக்ரைனை ரஷ்யா நிலைகுலைய செய்திருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. 1000 சதுர கிலோமீட்டரை பிடிச்சிட்டேன்னு கெக்கலிச்ச ஜெலன்ஸ்கி இப்பொழுது தன்னுடைய கிழக்கு பகுதியில் 1.5 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு மேலாக தொலைச்சிட்டாரு அப்படிங்கிறதான் நமக்கு கிடைக்கிற செய்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தன்னுடைய தளபதிகளை அழைத்து கவலைப்படாதீங்க, இதே தாக்குதல் நடத்துங்க, அடுத்த சில நாட்களுக்குள்ளாக அந்த கர்ஸ்க் பகுதி முழுவதும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், வந்ததுன்னா நீங்கள் கர்ஸ்க் பகுதி எல்லையோடு நிற்கக்கூடாது, அந்த பகுதியிலிருந்து யுக்ரைனுக்குள்ள ஊடுருவி அந்த பிராந்தியத்திலிருந்தும் இன்னொரு வார் ஃப்ரண்ட்டை தொடங்குங்க அப்படின்னு அவர் ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளிவருது. ரஷ்யாவுடைய இந்த வித்தியாசமான திட்டத்தால யுக்ரைன் நிலைகுலைந்து போயிருக்குது. இப்பொழுது யானை தந்தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டதை போல தானே தன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டோமோ அப்படின்னு யுக்ரைன் அலறி துடித்து வருது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பை.